ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் எடுத்து வச்சிருக்கிறது 8 கிளாஸ் பீட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். கிளாஸ் பீட்ஸ்க்கு பதிலாக உட்டன் பீட்ஸோ அல்லது சிந்தட்டிக் பிளாஸ்டிக் பீட்ஸோ கூட நீங்கள் இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 8 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, நீங்கள் வந்து 6 இல்லை 4 பீட்ஸோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட்டுக்காக. நான் ப்ளூ கலரில் கிளாஸ் பீட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது கூட ஒரே ஒரு பிளாக் பீட் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட பிங்க் கலரோ இல்லை வேறு என்ன கலர் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. கூட ஒரே ஒரு பிளாக் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கீ செயின் தாங்க பண்ண போகிறேன். அதுக்காக நான் கீ செயினில் இருக்கிற அந்த ரிங்கும் கூடவே இந்த செயினோட இருக்கும்ல, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே வைக்கிறத விட ஒரு மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி இதை செக்யூர் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ட்டுக்காக நைலான் வயர் தேவைப்படும். இது வந்து நம்ம பிரேஸ்லெட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணோம்ல, அந்த வயர் தான். இது அப்படியே பிளைனாக த்ரெட் மாதிரியும் கிடைக்குதுங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த வயரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணால் தான் இதை கட் பண்ணவே முடியும். இப்போது இதிலிருந்து கொஞ்சம் வயர் நான் கட் பண்ணி எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வயரோட 2 எட்ஜையும் ஈக்குவலாக நான் பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கீ செயின் ரிங்கில் செயின் இருக்கு இல்லைங்களா, இதில் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு செயினில் மட்டும் நான் இந்த த்ரெட்டை கோர்த்து எடுத்துட்டு க்ளோஸ் ஆன மாதிரியான ஒரு பக்கம் இருக்குல்ல, அதுக்குள் பக்கமாக விட்டு நான் இந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ வந்து இது ஸ்ட்ராங்கான ஒரு நாட் மாதிரி இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் நான் எந்த மாதிரியான நாட் இப்போ போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போது நான் இந்த வயரில் பீட்ஸ் எடுத்து கோர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ளூ கலர் பீட் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பீட்டை ஃபஸ்ட்டு ஒரு வயரில் நான் கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு இன்னொரு வயர் இருக்குல்ல, அதுலேயும் இந்த பீட்டை கோர்த்து இந்த வயரோட 2 எட்ஜையும் பிடிச்சிட்டு நம்ம புல் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே மேல் பக்கமாக இந்த பீட் போகும். அப்படியே மெதுவாக நம்ம இதுக்கு மேலே கொண்டு போயிட்டு அந்த செயினோட சேர்ந்து இந்த பீட் இருக்கிற மாதிரி டைட் பண்ணிடணும். அகெயின் 2 பீட்ஸ் எடுத்து கோர்த்துக்க போகிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ 3 பீட்ஸ் எடுத்து கோர்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ கலர், செகண்ட் பிளாக் கலர், தேர்ட் ப்ளூ கலர், இந்த மாதிரி வச்சு நான் கோர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீட் கோர்த்து எடுத்து வச்சுருந்தேன். செகண்டாக 2 பீட்ஸ் கோர்த்துருந்தேன். மூணாவதாக நான் 3 பீட்ஸ் கோர்த்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 பீட்ஸ் எடுத்து கோர்த்துக்க போகிறேன். இந்த 4 பீட்ஸை நான் கோர்த்து முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5 பீட்ஸ் இருக்கிற மாதிரி கோர்க்க போகிறேன். 5 பீட்ஸ் கோர்க்கிறது மட்டும் ஒரு 3 லைன் வர மாதிரி நம்ம கோர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 4 பீட்ஸ் இருக்கிற மாதிரி கோர்த்துட்டு அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, அடுத்து 1 இருக்கிற மாதிரி நான் கோர்த்து எடுத்துக்கிறேங்க. இப்போது திரும்பவும் 2 பீட்ஸு, அப்புறம் 3 பீட்ஸு, அப்புறம் 4 பீட்ஸ் இருக்கிற மாதிரி கோர்த்துக்கிறேன்.
இந்த பீட்ஸ் எல்லாம் கோர்க்கும்போது கொஞ்சம் லூஸ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அந்த நேரத்துலலாம் இந்த ஸ்ட்ரிங் வயர் இருக்கு இல்லைங்களா, 2 பக்கத்தையும் நீங்க நல்லா டைட்டா புல் பண்ணீங்கன்னா, அது ஈஸியாவே வந்து டைட் ஆயிக்கும். இப்போ இந்த நைலான் வயரோட 2 எட்ஜ்லயுமே இது ஓப்பன் ஆகாம இருக்கிறதுக்காக நல்லா டைட்டா இருக்கிற மாதிரி நாட் போட்டுக்கலாம். 2 சைட்லயுமே நான் இந்த வயர்ல நாட் போட்டதுக்கப்புறம், இத நான் டைரக்ட்டா கட் பண்ணல. கட் பண்றதுக்கு முன்னாடி நார்மலான வயர் யூஸ் பண்ணீங்கன்னா, இத செய்யணும்னு அவசியம் இல்லங்க. எலாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அப்ப வந்து இத பிடிச்சு நல்லா இழுக்கணும். அப்டி நல்லா இழுத்துட்டு, அதுக்கப்புறம் விட்டுட்டு பார்த்தோம் அப்டின்னா, இது கரெக்ட்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த கிராஃப்ட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ எக்ஸஸா இருக்கிற வயர நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு மேட்ச் பாக்ஸோ அல்லது லைட்டரோ யூஸ் பண்ணிட்டு இத லைட்டா ஃபயர் பண்ணணும். இப்ப நான் ஒரு லைட்டர் யூஸ் பண்ணி இத ஃபயர் பண்ணிட்டு, சிசர் யூஸ் பண்ணி இத நல்லா பிரஸ் பண்ணி விட்டுர்றேன். கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபிஷ் மாதிரியான ஷேப்க்கு இந்த கீ செயினை நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து டாசில் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு ஜம்ப் ரிங் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஜம்ப் ரிங்கில் ஒரு டாசில் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளூ கலர் மாதிரியான ஒரு டாசில். எக்ஸாக்டாக ப்ளூ கலர்னு சொல்ல முடியாது, டீல் கலர் மாதிரி இருக்குது. இப்போது இந்த டாசிலை ஜம்ப் ரிங்கில் கோர்த்து அதை இந்த கீ செயினோட சேர்த்து நான் கோர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபிஷ் மாதிரியான ஷேப்க்கு செஞ்சுருக்கிற இந்த கீ செயின் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை சஜஷன் இருந்தாலோ அதை கமெண்ட்டில் கேளுங்க. நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.